உங்க ஆரோக்கியத்துக்கு டயா பூஸ்டர். சுகரோட ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 2D என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து தேமுதிக பறந்து விரிந்திருந்ததை நம்ம பார்த்தோம். தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ தேமுதிக அப்படிங்கிற கட்சி இருக்கா? ரசிகர்கள் இன்னும் இருக்கிறாங்க, தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னா இல்லை. ரூரல் பகுதியில் ரொம்ப அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இப்போது அது 2% சுருங்கிருக்குன்னா அது 2% எங்கே இருக்குது அப்படின்னா, கடந்த 10 ஆண்டுகளில் நாம் தமிழர் கட்சியிலேருந்து சீமானுடைய வருகையும் சமீபத்தில் தாவேக்காவுடைய வருகையும் வந்துட்டு தேமுதிகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கின்றதை ஒன்று. விஜயபிரபாரனை விஜயகாந்த் இடத்துக்கு அவனுடைய தொண்டர்கள் வச்சு பார்க்குறதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும். பிரேமலதா விஜயகாந்தை கட்சி கலகலத்து போகாமல் இருக்கிற சொற்ப தொண்டர்களையும் உடையாமல் காப்பாற்றினது மட்டும்தான் அவங்களால செய்ய முடிஞ்சது. ஜனவரி மாதம் நாங்கள் ஒரு மாநாடு போட போகிறோம், மிக பிரம்மாண்டமாக கடலூரில் இருக்க போகுது. ஜனவரியே லேட்டுன்ற நான் ஏப்ரல் வாக்கில் தேர்தலை வச்சுக்கிட்டு நீங்கள் மே முடிவில் இருப்பது, அப்போ 4 மாத காலத்தில் கிட்டத்தில் உங்களுக்கு கூட்டணி முடிவாகிட்டு இருக்குல்ல. ஆகஸ்ட் மாதமே இவங்க அதை பண்ணால் மட்டும்தான் தங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு காட்ட முடியும். பாமகக்கு இன்றளவும் அதை கை கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஆனால் தேமுதிக இன்றைக்கி அந்த பேரம் பேசும் வல்லமையை அவங்க இழந்துட்டாங்க. அப்போது தமிழக வெற்றி கழகத்தோடு இவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தமிழக வெற்றி கழகத்தை எப்படி பார்ப்பாங்கன்னா, நான் பார்த்து வளர்த்த புள்ள அவன் என்கிட்ட வந்து கேட்கணும். செந்துருப்பாண்டியில் நீங்கள் வந்து எங்களுக்கு கெஸ்ட் பண்ணித்தாங்கன்னு கேட்ட இடத்துல அந்த மைண்ட் செட்டில் தான் இன்னும் தேமுதிக விஜயை பார்க்குது. அவங்க செந்துருப்பாண்டி விஜயாக அவரை பார்க்குறாங்க. இன்றைக்கி அவர் வந்துட்டு பீஸ்ட் விஜய், அவர் லியோ விஜய். அவர் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் மூத்த பத்திரிகையாளருமான அரவிந்த்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், வெல்க தமிழ். தேமுதிகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. விஜயபிரபாரனுக்கு முக்கிய பொறுப்பான இளைஞர் அணியில் முக்கிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் செய்யப்பட வேண்டும்னா ஆண்டுக்கு 2 முறை செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி காட்டணும் அப்படின்றது ஒரு விதி. அந்த மெமரண்டத்தை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பணும். நான் இத்தனாம் தேதி கூட்டணும், இத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு கையெழுத்திட்ட அந்த படிவங்களை அங்கே சமர்ப்பிக்கணும். அப்போ தான் அந்த அரசியல் கட்சியாக அவங்க பார்க்கப்படுவாங்க. அப்படித்தான் தேமுதிகவுடைய தருமபுரி கூட்டத்தையும் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க கடந்த சில ஆண்டுகளில் அந்த கட்சிக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற நிலைமை, அதுக்கு பிறகு அதோடைய நிறுவனர் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு முதல் முறையாக நடந்திருக்கக்கூடிய இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டன்றதுனால ஒரு கூடுதல் முக்கியத்துவம் நடந்திருக்கு. ஆனால் எந்த புதிய நிர்வாகிகள் யாரையும் அவங்க அறிவிக்கலை. ஏற்கனவே பொருளாளராக LK சுதீஷும், அழகபுரம் மோகன்ராஜ், இப்படி ஏற்கனவே இந்த பாசாரதி, இளங்கோவன், அதே அவைத்தலைவர்கள், அப்படிப்பட்ட நிர்வாகிகளை மீண்டும் ஒரு முறை அவங்க வந்துட்டு ரெனோவேட் பண்ணுறான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. தவிர ரெஜுனேட் எதுவுமே ஆகலை. அதே போல் ஏற்கனவே விஜயபிரபாரன் வந்துட்டு கட்சிக்குள்ளே அடுத்த ஆளுமே இல்லை, அடுத்து அவர் தான் கட்சியை தோளில் சுமக்க வேண்டிய இடத்துல இருந்திருக்காரு. அப்படின்றப்ப அவருக்கு அதிகாரப்பூர்வமாக வெளிப்படையாக கட்சி ரீதியாக அந்த போஸ்டிங்கை கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அவர் அந்த இளைஞரணிக்கான செயலாளராக தான் அவர் தேர்தல் பணிகள்லாம் பார்த்துட்டு இருந்தார். இப்போ அந்த அடைமொழியாக அந்த பதவி வந்து சேர்ந்துருக்குன்னு தான் பார்க்குறேன். தவிர இதில் வியப்பு எதுவும் இல்லை. அதான் 2005லேருந்து இப்போ 2025 வரைக்கும் தேமுதிகவினுடைய எல்லா விதமான அந்த அரசியலையும் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் ரொம்ப க்ளோஸாக ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்துருக்கீங்க. கேப்டன் நியூஸில் வந்து நீங்கள் என்ன மாதிரி செய்திகள் வந்து அந்த டைமில் விஜயகாந்த் தொடர்பான செய்திகள் வந்துச்சு, மற்ற செய்தி தொலைக்காட்சிகளை விஜயகாந்தை பற்றி எப்படி வந்து போர்ட்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிறலாம் நம்ம பார்த்துருக்கோம். அன்றைய தேமுதிகவினுடைய நிலையிலிருந்து இன்றைய தேமுதிக நிலை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அரசியல் ரீதியாக? தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அதோடைய அரசியல் பயணன்றது ஒரு ரோலர் கோஸ்டருக்கு தான் ஒப்பீடு செய்ய முடியும். அதாவது அபரிதமான வளர்ச்சின்னு சொல்லுவாங்களே, அசுர வளர்ச்சின்ற மாதிரி சொல்லுவாங்க. 2005 மதுரை தோப்பூரில் அந்த கட்சியோட துவக்கம் நடந்ததே கிட்டத்தட்ட 90களிலிருந்தே அவர் வந்து திரைப்படங்களில் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை, நற்பணி மன்றத்தை, அதோடைய கட்சி கொடியை, இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து பண்ணிகிட்டு இருந்தார். உள்ளாட்சி தேர்தலையும் அவருடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க நின்று ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ படிப்படியாகவே அவர் வந்துட்டு ஒரு அரசியல் நோக்கியான ஒரு பயணத்தில் தான் இருந்தார். ஏன்னா எம்ஜிஆர் மேலே அவருக்கு பெரிய பற்று இருந்தது. கலைஞர் மேலே பற்று எந்த அளவுக்கு இருந்ததோ அதே அளவுக்கு எம்ஜிஆர் மேலே பெரிய அளவுக்கு பற்றத்தோடு தான் இருந்தார். அப்போ திரைத்துறையிலேருந்து ஒரு நடிகன் வந்து சாதித்து முதலமைச்சராக முடியுன்றப்போ ஏன் நாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்துகிட்டே தான் இருந்தது. அந்த திரைப்படங்களில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எம்ஜிஆர் எந்த மாதிரியான ஒரு அடித்தட்டு கதாபாத்திரத்தை ஏற்று
மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மாதிரி நினைப்பாங்க. அதுபோல் என்று ஏழை ஜாதி படங்களோ இப்படி எந்த படம் எடுத்துட்டாலும் ஒரு காவல்துறை சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கணும், தப்பு செஞ்சால் தண்டிக்கணும் அப்படின்ற மாதிரியான இந்த மாதிரியான கதாபாத்திரங்களே தான் அவர் நடிச்சிட்டு வந்தார். அதோடைய நீட்சியாக தான் அவர் வந்துட்டு அரசியல் கட்சியை துவக்கிறார். அரசியல் கட்சி துவங்கின உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்மிடியட் பூஸ்ட்னு சொல்லுவாங்க. எப்போதுமே 2006 உங்களுக்கு வந்து சட்டமன்ற தேர்தல் வந்துடுது. அப்போ கட்சி ஆரம்பிச்சும் போது ஒரு வேகம் இருக்கும் இல்லையா, தொண்டல்களை நம்ம ரொம்ப வருஷமாக ரசிகர் மன்றத்தில் இருந்தோம், இப்போ நம்ம மாவட்ட செயலாளராக மாறிட்டோம், அடுத்து நம்ம வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்ன்றப்போ அவங்களுடைய உழைப்பு இருக்குல்ல, கேப்டனாக விஜயகாந்துக்கு இருந்தக்கூடிய வேகத்தை காட்டிலும் அவங்க தொண்டருக்கு அதிகப்படியான வேகம் இருந்தது. அப்போ களத்தில் இறங்கி அவங்க வேலை செஞ்சாங்க. அதனால தான் முதல் தேர்தலே அவங்களால வந்துட்டு மற்றவங்களால எம்எல்ஏ ஆக முடிஞ்சதோ இல்லையோ இவர் ஆனார்களோ, ஆனால் எல்லா தொகுதியிலும் 232 தொகுதியிலையும் அவங்க வந்துட்டு 232 தான் 232 தான் போட்டிட்டாங்க. அத்தனையிலையும் அவங்க கணிசமான அளவுக்கு அவங்க வாக்குகள் வாங்க முடிஞ்சு. முதல் தேர்தலே அவங்களால வந்துட்டு ஒரு 5% தாண்டி ஒரு 8% நெருங்க முடிஞ்ச அளவுக்கு இருந்தது காரணமே அந்தளவுக்கான ஒரு எழுச்சி தான் அது. ஸோ அந்த முதல் தேர்தல்ன்றது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையை உற்சாகத்தை கொடுத்தது. அதே பாணியில் அவங்க போயிருந்தாங்கன்னா, ஏன்னா மக்கள் வந்துட்டு கடந்த 50 வருஷமாக 2 பேரும் திராவிட கட்சியில் தான் பார்த்துருக்காங்க. அப்போ மாற்று வேணும்னு சொல்லும்போது நீங்கள் யார் கூடயும் கூட்டணி வச்சுருக்கக்கூடாது. ஆனால் கால சூழ்நிலை அவருக்கு கூட இருந்தவங்க இல்லாட்டி அப்போ இருந்த அரசியல் கணக்குகள் அப்படின்னு பல்வேறு விஷயங்களில் 2011க்கு பிறகு அவருடைய அரசியல் கணக்குகள் பல்வேறு விதமாக மாறிடுச்சு. முதல் 5 ஆண்டுகள் மட்டும்தான் தேமுதிகவுடைய பொற்காலம். அடுத்த 15 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா படிப்படியாக கிட்டத்தட்ட 10.45% அளவுக்கு வாக்குகளை பெற்ற ஒரு கட்சி 2.4% வாக்கு சதவீதமாக இன்றைக்கி வந்து தேஞ்சி நிற்கிறதுக்கு காரணம் முதல் 5 ஆண்டுகளில் அவர் உடல் நலத்தோடையும் உள்ள தெளிவோடையும் பல்வேறு விதமான முடிவுகள் எடுத்தார். ஆனால் உடல்நலம் குன்றி இருக்குது. அப்போ சுற்றி இருக்கவங்களுடைய ஆலோசனைகள்லாம் கேட்டு பண்ணும்போது அவரால் சரியான முடிவுகள் எடுக்க முடியாமல் போச்சு. அதுதான் அடுத்தடுத்த தேர்தல்களில் கூட்டணியாக மாறிச்சு. கூட்டணியில் நடக்கும்போது எப்படி அனுசரித்து நடக்கணும்னு இருக்குல்ல, நீங்கள் திமுக எடுத்துக்கிட்டாலும் சரி அதிமுக எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க கூட்டணி கட்சியில் ரொம்ப அழகாக கொண்டு போவாங்க. அவங்களுக்கு ஒரு மனசுணக்கம் ஏற்பட்டால் அதை சரி பண்ணுறதுக்கான வேலைகளை பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு தோழமை இருக்கும். ஆனால் இவருக்கு தனித்து ஒரு ஹீரோவாகவே இருந்தவர். இவர் வந்தால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லோரும் எழுந்து நிற்பாங்க. அப்படி ஒரு உலகத்துலேருந்து வந்தவர் இல்லையா. அப்போ கூட்டணியில் இருக்கும்போது கொஞ்சம் இணக்கமாக பேசணும், விட்டு கொடுத்து போகணும். அரசியலுக்கான அந்த ஒரு சில கூறுகள்லாம் இருக்கு இல்லையா, அது எதுவுமே தெரியாத ஒரு வெள்ளந்தி மனிதராகவே நேரடியாகவே பேசுறது, நேரடியாக சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்களால தான் அவரால் அதிமுக போன்ற ஒரு கட்சி கூட கூட்டணி அமைஞ்சும் கிட்டத்தட்ட 29 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவர் ஆன பிறகும் கூட அந்த இடத்த தக்க வைக்க முடியாமல் போனதுக்கு காரணம் அவருடைய அந்த சினிமா மனோபாவம் தான். அவர் சுற்றி இருக்கிறவங்க இப்போ நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க, இந்த பக்கம் மாறுங்க அப்படின்ற விஷயங்களை எடுத்து சொல்கிற இடத்துலையும் யாரும் இல்லை, அது கேட்கக்கூடிய இடத்துல அவரும் இல்லை. அடுத்த கட்டமாக உடல்நலம் குன்றும்போது அந்த மருத்துவத்தால் ஏற்பட்ட அந்த சிகிச்சையால் ஏற்பட்டக்கூடிய அந்த நோய்மை கூறுகள் வந்துட்டு சரியான முடிவுகள் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. சடனாக ஒரு உச்சத்தை தொட்டு அதே வேகத்தில் வீழ்ச்சியும் சந்தித்தது தான் தேமுதிகவுடைய சுருக்கமான வரலாறு. அதுதான் இப்போ கூட்டணி வந்து ஒரு முக்கிய காரணமாக வந்து அவங்களுடைய அந்த சர்க்கிளுக்கு ஒரு பிரதான பங்கை வகிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே. அந்த கூட்டணி போகாமல் இருந்தால் தேமுதிக இன்னும் கொஞ்சம் பெட்டரான பொசிஷனில் இருந்திருக்கும் கணக்குப்படி. கண்டிப்பாக எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, ஒரு சீட்டுன்றது 2 சீட்டாகவும் 4 சீட்டாகவும் தான் மாறி இருக்கும். படிப்படியாக தான் வளர்ந்துருக்கும். எடுத்த உடனே இதே 29 சீட்டுன்றது 2வது தேர்தல்லையே அவருக்கு கூட்டணி வைக்காமே கிடச்சிருக்குமானா கிடச்சிருக்காது. கிட்டத்தட்ட தேர்தல்ன்றது இப்போ திமுகவே எடுத்துங்க, 1949 கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 52 விட்டுருங்க, 57 தேர்தல், 62 ஒரு தேர்தல், 67 தான் ஆட்சி பிடிக்கிறாங்க. அப்போது 15 ஆண்டு காலம் தனித்து அவங்க வந்துட்டு மக்கள் மன்றத்தில் தங்கள் கருத்துக்களை பேசி இந்த காங்கிரஸ் மட்டும்தான் ஆளணுமா, தொடர்ச்சி இவங்களே தான் ஆண்டுட்டு இருக்கணுமா, நம்மளுக்கான சுயாட்சி எப்படி, நம்மளுக்கான பண்பாடு கலாச்சாரன்ற மாதிரி பல்வேறு விஷயங்களை திரைப்படங்கள் வாயிலாக ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. பொதுக்கூட்டங்கள், திண்ணை பிரச்சாரங்கள், அப்படி பல்வேறு இதில் எழுத்துக்கள், புத்தகங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து மக்கள்கிட்ட பேசிகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு 15 ஆண்டு காலம் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு ஆட்சி கட்டில் வந்து அமையறதுக்கு தேர்தல் அரசியலுக்கு திரும்பிட்ட பிறகு. அப்போ இவருக்கு 2006 ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு இடங்கள் கிடச்சிருக்கு, ஒரே ஒரு இடம் கிடச்சிருக்கு. 2011, 2016, 2021 இந்த மாதிரி ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் குறைந்தபட்சம் 3 சட்டமன்ற தேர்தலில் வந்துட்டு தனித்து நின்றுந்தாருன்னா அந்த எண்ணிக்கையை கண்டிப்பாக மாற்றிருக்க முடியும். அதே சமயத்தில் அவருக்கு உடல்நலமும் சரியாக இருக்கும் பட்சத்தில் 2வது தேர்தலையும் 3வது தேர்தலையும் ஓரளவுக்கு மாற்றம் வந்திருக்கும். கூட்டணிக்கு போனது மக்கள்கிட்ட எப்போதுமே இவங்க 2 பேர் தான் இருக்கணுமா, ஒருத்தவங்க வரவே கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்களே. அப்படி வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அவங்க தொடர்ச்சி தனியாக நின்னா தானே. அப்படி நிற்காதப்போ அவங்களுக்கு மேலே நம்பகத்தன்மை குறைஞ்சிடுதில்ல. இதுதான் கணக்கு. அந்த இன்னொரு முக்கியமான விஷயம், அந்நியார் வந்து மிகப்பெரிய ஒரு ரோல் வந்து தேமுதிகவில் 2011க்கு அப்புறம் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னும்,
எல்கே சுதீஷை பற்றியும் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. உண்மையான்மே என்ன நடந்து நான் நிறைய பத்திரிகைகள்கிட்ட கேட்கும்போது ஆமாம் அவங்களுடைய கை கொஞ்சம் ஓங்கியிருந்தது தான் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? திமுகவோ அதிமுகவோ ஒரு கட்சியோட தலைமை பீடத்தில் இருக்கும்போது அவங்க குடும்ப உறுப்பினர்கள் நேரடி அரசியலில் இல்லாட்டி கூட ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்களாக தான் இருந்திருக்கிறாங்க. நீங்கள் யாருன்னு கலைஞர் கருணாநிதி எடுத்துட்டாலும் அவர் மேலே வைக்கக்கூடிய பெரிய விஷயம் வந்து கிச்சன் கேபினெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, இல்லாட்டி அவங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனைலாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை எல்லா கட்சிகளுமே வைக்கிறது வழக்கம் தான். 2006 வரைக்கும் தனித்து செயல்பட்ட விஜயகாந்த் 2011க்கு பிறகு அவங்க ஏன் உள்ளே வராங்க அப்படின்னா நேரடியாக இவரால் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கு. இவர் மருந்து மாத்திரைகள் சரியாக எடுத்துக்கணும், சரியான நேரத்துக்கு சாப்பிடணும், சரியான நேரத்தில் தூங்கணும். இவர் மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்கிறதுனால ஏற்படக்கூடிய அந்த எதிர் பக்க விளைவுகள் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு எக்ஸ்டெம்போல திடீர்னு பேசிடுறது, ஒரு பொது ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக பார்க்கப்பட்டது காரணம் அவருக்கு எடுத்துக்கொண்ட மருந்துகள் வந்துட்டு பக்க விளைவுகள் ஏற்படுத்துது. அது என்னன்றது அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆகிடுச்சு. அப்போ அந்த காலகட்டத்தில் அவர் முழுமையான ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றப்பட்டிருந்தார். இந்த சின்ன இடத்துல ஒரு சின்ன குறுக்கீடு. இப்போது அந்த காலகட்டத்தில் அவர் 2011க்கு அப்புறம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது அவர் ரியாக்ட் பண்ண விஷயங்கள் வந்து அதிகமாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரோல் மெட்டீரியலாக வந்து மாறிச்சு. அது திட்டமிட்டு விஜயகாந்தை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் அந்த காலகட்டத்தில் நினச்சாங்களா? உண்மையிலேயே சில பேருக்கு அஜெண்டாவே கொடுக்கப்பட்டது, அவரை நீங்கள் இப்படி பண்ணுங்க. ஏன்னா சின்ன ஒரு பொறி கடித்தாலும் ஊதி பெருசாக்கி நெருப்பாக்குறது வந்துட்டு அரசியலில் ஒரு பாணி தான். அதுக்கு இறையாக அவருடைய உடல்நலமும் அவருடைய மனநிலையும் இருந்ததுனால அப்போது இருந்த பத்திரிகையாளர்கள் சில கட்சிகளால் அவங்க தொடர்ச்சியாக அவரை வந்துட்டு குறிவிச்சு அவருடைய பேசு பொருளாக்குனாங்கன்றது உண்மைதான். அப்போ ஏன் இவங்க உள்ளே வராங்கன்ற கேள்விக்கு நான் உள்ள வரல. அதில் வந்து எல்லா காட்சி ஊடகங்களும் மற்ற ஊடகங்கள் எல்லாமே ஒரு முக்கிய பங்கு வகிச்சாங்க அப்படின்னு சொன்னால் அது உண்மைதான் மறுக்கவே முடியாது. இப்போ இப்பயுமே நம்ம விஜயகாந்த் வீடியோ அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் போட்டோம்னே முன்னணி நிறுவனம் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனத்தினுடைய அந்த சேனலுடைய இது எல்லாமே பப்ளிஷ் ஆகிருக்கு. எல்லாமே ட்ரோலாக தான் போட்டிருக்காங்க. ஒரு நல்ல ஸ்பீச் வந்து அப்படிங்கிறது ரொம்ப அரிதாக இருக்குது. எல்லாமே ட்ரோலு, அவர் ஒரு மாதிரி செய்கை பண்ணுறது, திட்டினது வச்சது அது மாதிரி தான் அதிகமாக இருக்குனால நான் கேட்குறேன். அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது மதுரையிலையோ இல்லை சேலம் மாநாட்டிலையோ அவர் பேசின பேச்சுக்களை கூட இருந்து நான் பார்த்துருக்கேன். எந்த குறிப்புகளும் இல்லாமல் நேரடியாக மனசில் இருக்கிறத ஆக்ரோஷமாக மக்களை நோக்கி பேச கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷங்கள் 45 நிமிஷங்கள் எந்த குறிப்புகளும் இல்லாமல் ரொம்ப வெளிப்படையாக அரசாங்கத்தை எதிர்த்து விமர்சித்து பேசின பேச்சுக்கள்லாம் இருக்குது. ஆனால் அந்த பதிவுகள் யாரும் வெளியே போடுறது இல்லை. உண்மையிலேயே ரொம்பவும் ஆக்ரோஷமாக பேசக்கூடிய ஒரு நபர் தான் அவர். அந்த இது அவர் உடல்நலம் குன்றும்போது அவரால் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் போயிடுச்சு. அதை தான் இவங்க வந்து இன்றைக்கி எடுத்து வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க தவிர அவர் ரொம்ப சிறப்பாக பேசின என் திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா புள்ளி விவரம்னு எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் விஜயகாந்த் தானே காட்டுறீங்க. ரமணான்ற படத்துலேருந்து அவருடைய காட்சியெலாம் நீங்கள் காட்டுறீங்க. ஆனால் நீங்கள் அரசியல் போது இந்த காட்சியை காட்டுறீங்க. ஏன் இப்போ அரசியலில் அவர் நல்ல விதமாக பேசின கிளிப்பிங்ஸ் இருக்காதுன்றீங்களா? இருக்கும். ஆனால் அந்த தேமுதிக கட்சி அந்த கிளிப்பிங்கில் முக்கியத்துவம் கொடுத்து அவர் இப்படிலாம் பேசியிருக்காருன்றதை கூடுதலாக அவங்க மக்கள்கிட்ட மன்றத்தில் போய் சேர்த்துருக்காங்க. கவுண்டர் டெரரிசம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கவுண்டர் பண்ணாமல் விட்டாங்க தேமுதிகவில். அதான் அதுக்கான காரணம் என்னவா இருந்ததுன்னு சொல்கிறீங்க? இப்போது பிரேமலதா விஜயகாந்தோ அல்லது வந்து சுதீஷோ அப்பயே வந்து கட்சிக்குள்ளே ஒரு முக்கிய ரோல் வகிச்சாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதை தாண்டி மற்ற கட்சிகள் சார்ந்தவங்கலாம் ஆளாளுக்கு வேறு கட்சிக்கு போனாங்களே, அது என்ன? அதாவது ஒரு கூட்டணி வைக்கிறாங்க, சட்டசபைக்குள்ளேயே ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, விஜயகாந்துக்கு என்னென்னா நான் கூட்டணி வச்சதுனால தான் இவங்க ஆட்சிக்கு வர முடிஞ்சுது அப்படின்னு ஒரு எண்ணம். இவரை கூட்டணி வைக்காமல் நம்ம ஜெயிச்சிருக்க முடியுமோன்றது அதிமுக தலைமையோட ஒரு எண்ணமாக இருந்தது. இதுதான் காரணம். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த சம்பவத்துக்கு பிறகு நீ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடாது, இல்லாட்டி அந்த இடத்துல எனக்கு எதிர்க்க நீ இருக்கக்கூடாது அப்படின்னு பண்ணும்போது எல்லா கட்சியும் விலை போகிறவங்க இருக்க தான் செய்வாங்க. அப்படி ஒரு அரசியல் கணக்கில் போடப்பட்டதாக ஒரு 7 பேரோ 10 பேரோ வந்துட்டு இந்த முகாம்லேருந்து அந்த முகாமுக்கு தாவினாங்க. அதனால் அவர் எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்து அவர் இழக்கவும் நேரிட்டது. இது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய விஷயந்தான். ஆளுங்கட்சி அப்போது இருந்த ஆளுங்கட்சி ரொம்பவே தீவிரமாக இதை எடுத்து செயல்படுத்தினாங்க. அதான் உண்மையாமே வந்து விஜயகாந்த் அவர்கள் தன்னை வந்து அரசியல்வாதியாக வெளியில் காட்டிக்கிட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா ப்ரெஸ் மீட்டில் கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்கிறாரு, நீங்கள் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கணும்னு நினச்சா வாங்கிக்கிங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள், அதை மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நிறைய இடங்களில் அவர் சொல்லியிருக்காரு. அவர் எப்போதும் அடிப்படையில் கிராமத்துலேருந்து வந்த சாதாரண ஒரு மனுஷனாக மட்டும்தான் இருந்திருக்காரு. சினிமா உலகத்துலேயும் கேமராவுக்கு முன்னாடி ஒரு டைரக்டர் என்ன சொல்கிறாரோ, நடினா நடிப்பார், ஆடுனா ஆடுவார், உதனா உதைப்பாருன்ற மாதிரியான அந்த கதாபாத்திரமாக தான் வாழ்ந்தார்.
கேமராக்கு பின்னாடி கிராமத்துலேருந்து வந்த சாதாரண ஒரு வெள்ளந்தி மனிதனா அவர் எப்படி இருந்தாரோ அப்படி தான் இருந்தார். கட்சி ஆரம்பிக்கும் போது அப்படி தான் இருந்தார். அவர் கேப்டன் நியூஸ்னு ஆரம்பிக்கும் போது நான் பார்த்த காலகட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா நேரடியாக மனசில் பட்டதை அப்படியே பேசக்கூடியது தான். இதனால் அவங்க சங்கடப்படுவாங்களோ இல்லாட்டி வருத்தப்படுவாங்களோன்னு யோசிக்க மாட்டார். எது உண்மையோ அது சொல்லுவார். அப்போ உண்மை சமயத்தில் சுட தானே செய்யும். அப்படி தான் இதை எடுத்துக்குமே தவிர அவர் அந்த நாசுக்கோட முலாம் பூசிய வார்த்தைகள் மூலயமா எதிராளியை மனசு நோகாமல் காயப்படுத்துறது அப்படிலாம் பண்ண மாட்டார். கொண்டாடுறதுனா தோளில் தூக்கி வச்சு கொண்டாடிடுவார். வேணான்னா பொட்டுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். இது அரசியலுக்கு இந்த குணம் செட் ஆகுமானா ஆகாது. பல முறை அவருக்கு கூட இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்து சொல்லியும் கூட நான் இப்படி இருந்தேன், இப்படி தான் மக்கள் ரசித்தாங்க, நான் அப்படியே தான் இருப்பேன், யாருக்காக என்னை மாற்றிக்க முடியாது அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருந்தார். அவராக தான் இருக்க முடியும். அவரால் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வந்துட்டு அரசியலுக்காக தன்னை உருமாற்றிக்கிறதுன்றது ஒரு வாரமோ ஒரு மாதமோ கை கொடுத்துருக்கும். ஆனால் அவர் இருந்த காலம் வரைக்கும் கை கொடுத்துருக்காது. அதனால் அவர் அப்படியே தான் இருந்தார். ரெண்டாவது, அவருடைய மறைவு வரைக்கும் கூட பிரேமலதா விஜயகாந்தோ இல்லாட்டி எல்கே சுதீஷோ அவங்களோ கட்சிக்குள்ளே வந்தாலும் கூட முடிவில் எடுக்கக்கூடிய இடத்துல இவர் தான் இருந்திருக்கார். அந்திம காலத்தில் முற்றிலுமாக அவரால் செயல்பட முடியாமல் போன காலத்தில் மட்டும்தான் இவங்க முடிவில் எடுத்தாங்களே தவிர அவர் மருத்துவ சிகிச்சைக்கு மியாட் மருத்துவமனைக்கு போயிட்டு வரக்கூடிய காலகட்டத்திலாம் இவர் தான் முடிவில் எடுத்தார். அதனால் அவங்க நேரடியாக ஆதிக்கம் செலுத்தினாங்களா அந்த காலகட்டத்தில்னா கிடையாது. அவர் மறைவுக்கு முன்னாடி ஒரு வருடமும் அதுக்கு பிறகு முழுமையாகவும் தான் இவங்க கட்சியை கட்டுப்பாட்டில் எடுத்து நடத்துகிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய ஒப்புதல் பெற்றோ இல்லாட்டி அவர்கிட்ட கருத்தை தெரிவித்து அவர் கருத்தை தெரிஞ்சுக்கிட்டோ தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதுதான் உண்மை. அதான் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து தேமுதிக பறந்து விரிந்திருந்ததை நம்ம பார்த்தோம். தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ தேமுதிக அப்படிங்கிற கட்சி இருக்கா? ரசிகர்கள் இன்னும் இருக்கிறாங்க, தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னா இல்லை. அதான் உண்மை. தேமுதிக பொறுத்த வரைக்கும் கிராமப்புறங்களில் அவங்களுக்கு ரொம்ப அர்பனோட அவங்க அந்த ரூரல் பகுதியில் ரொம்ப அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இப்போது அது 2% சுருங்கிருக்குன்னா அந்த 2% எங்கே இருக்குது அப்படின்னா கிராமப்புறங்களில் மட்டும்தான் இருக்குது. அவர் மீதான பற்றுக்கொண்ட ரசிகர்கள் இன்னும் இருக்கிறாங்க, அவருடைய படங்களை பார்க்க விரும்புகிறாங்க. ஆனால் தொண்டர்களாக மாறி களத்தில் இறங்கி வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு பணபலம் படைபலம் ரெண்டும் தேவை. அது கட்சி தலைமை மேலே இருந்தால் அந்த ஊக்கத்தை கொடுக்க முடியும். கட்சி தலைமைகிட்ட இப்போ அதுக்கான ஸ்ட்ரென்த்தோ உள்கட்டமைப்போ இப்போ அவங்ககிட்ட இல்லை. அதனால் அங்கே இருக்கிற தொண்டர்கள் சிதறாங்க. கடந்த 10 ஆண்டுகளில் நாம் தமிழர் கட்சியிலேருந்து சீமானுடைய வருகையும் சமீபத்தில் தாவேக்காவுடைய வருகையும் வந்துட்டு தேமுதிகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கின்றத உண்மை. அப்போ தலைமை இன்றைய தலைமை வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு தலைமையாக இல்லை. அந்நியாரை வந்து தலைவியாக எடுத்துக்கொள்ளணும் அல்லது வந்து விஜய் பிரபாகரனை நம்ம ஒரு தலைவராக எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க தொண்டர்களே நினைக்கல, விஜயகாந்த் ரசிகர்களே. விஜய் பிரபாகரனை விஜயகாந்த் இடத்துக்கு அவங்களுடைய தொண்டர்கள் வச்சு பார்க்கறதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும். அவருடைய மகனாக அவங்க வந்து ஏற்றுப்பாங்க. ஆமாம் அவர் மகன், அதனால் கொஞ்சம் திரளுவாங்க. ஆனால் அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா, அவர் சொல்கிறதுனால அந்த இடத்துல ஒரு கேண்டிடேட் வந்துட்டு ஜெயிப்பாரா, அவர் வருகையினால் வந்துட்டு தேமுதிகவுக்கு ஒரு புது ஊக்கம் கிடைக்குமானா அதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது. பிரேமலதா விஜயகாந்தை கட்சி கலகலத்து போகாமல் இருக்கிற சொற்ப தொண்டர்களையும் உடையாமல் காப்பாற்றினது மட்டும்தான் அவங்களால செய்ய முடிஞ்சது. அவங்க ஜெயலலிதா போல் வந்துட்டு எம்ஜிஆர் கூட பயணித்து கலைஞர் எதிர்த்து சண்டை போட்டு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் ஒரு பொது வாழ்க்கையில் இருந்து ஜெயலலிதா வந்தாங்க. அதனால் அவருடைய கட்சி தலைமை அவர் கீழே இருந்த தொண்டர்களோ மாவட்ட செயலாளர்களோ அவங்க முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்க, முழுமையாக கட்டுப்பட்டாங்க, அவங்க சொன்னதுக்காக உயிரையும் கொடுத்தாங்க. இவங்க விஜயகாந்த் முழுமையாக இருந்த வரைக்கும் அவர் கூட இருந்தாங்க. இவங்க நேரடியாக வந்துட்டு கள அரசியல் செஞ்சு இவங்க கலைஞரையோ இப்போ இருக்கிற மு க ஸ்டாலினையோ இல்லை உதயநிதியோ அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமியோ அண்ணாமலையோ இவங்க நேரடியாக எதிர்த்து களமாடி அதன் மூலியமாக பல அரசியல் திருப்பங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தால் அவங்க தொண்டர்கள் மத்தியில் ஆமாம் இந்த வழக்கு நம்ம போட்டது, இல்லை இந்த போராட்டம் நாம் நடத்துனது, இந்த போராட்டத்துக்கு அந்நியார் குரல் கொடுக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரியான கோர்ட் சம்பவங்கள் இருக்குல்ல, அப்படி தான் நடந்தனா தான் முழுசாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ஜெயலலிதா கிடைச்ச அந்த 30 ஆண்டுகள் அந்த அரசியல் பின்புல வாழ்க்கை இவங்களுக்கு கிடைக்கல. இவங்க அவருடைய மறைவுக்கு பிறகு முழுமையாக கட்சியை எடுத்து நடத்த வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. பீகாரில் லாலு பிரசாத் யாதவுக்கு பிறகு ராப்ரி தேவி வந்தாங்க. அப்போ ராப்ரி தேவியை அவங்க கட்சியோட அந்த பீடத்தில் உட்கார வச்சாங்க. ஆனால் அவங்களால கட்சியை கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து நடத்த முடியுதுன்னா தேஜஸ்வி யாதவ் வந்துட்டு பிறகு தான் அது முடியுது. அதுபோல் தேஜஸ்வி யாதவ் மாதிரி விஜய் பிரபாகர் மாறுறதுக்கு அவருக்கு ஒரு 10 ஆண்டு காலம் தேவைப்பட்டது, இவருக்கும் ஒரு 10 ஆண்டு காலம் தேவைப்படும். அதான் இன்றைய நிலைமையில இப்போ தேமுதிக இப்போது ஜனவரி மாதம் நாங்கள் ஒரு மாநாடு போட போகிறோம், மிக பிரம்மாண்டமாக கடலூரில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்தலும் 2026 தான் வந்து வரப்போகுது. அப்படிங்கும்போது இது எவ்வளோ முக்கியத்துவமான விஷயம்? ஜனவரியே லேட்டுன்ற நான் இப்போ நீங்கள் உங்களுடைய அரசியல் சக்தி என்னவா இருக்குது, மக்கள் செல்வாக்கு என்னவா இருக்குன்ட்டு நீங்கள் கூட்டணி கட்சிகள்கிட்ட நீங்கள் காட்டுறதுக்கு தான் இந்த மாநாடு பயன்படும். பார்த்தீங்களா, எங்களால் 10 லட்சம் பேரை திரட்ட முடிஞ்சிருக்கு, 5 லட்சம் பேரை திரட்ட முடிஞ்சிருக்கு, எல்லா பகுதியிலேருந்து எங்களுக்கு மக்கள் வந்திருக்கிறாங்க, சரிபாதி பெண்கள் இருக்கிறாங்க, 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேர் இருக்காங்க, எங்களுடைய வாக்கு வங்கியோட ஸ்ட்ரென்த் இதுன்ட்டு ஒரு சாம்பிள் தான் மாநாடு. அரசியல் கட்சிகள் மாநாடு போடுறதே தங்களுடைய எதிர்கட்சியினருக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் தங்களுடைய பலத்தை காட்டுறதுக்கு தான். அப்போ இவங்க
ஏப்ரல் வாக்கில் தேர்தலை வச்சுக்கிட்டு நீங்கள் மே முடிவில் இருப்பது, அப்போ 4 மாத காலத்தில் கிட்டத்தில் உங்களுக்கு கூட்டணி முடிவாகிட்டு இருக்கும். தொகுதி பங்கீடே ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டு இருக்கும். இவங்க ஜனவரிக்கும் கூட காத்திருக்க தேவையில்ல. ஆகஸ்ட் மாதமே இவங்க அதை பண்ணால் மட்டும்தான் தங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு காட்ட முடியும். அதன் மூலிமா நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணி தான் நீங்கள் நோக்கி நகரணும். அப்போ அதிமுக கூட்டணி உங்களுக்கான இடங்களை எவ்வளோன்றது 2021 நான் என்னவா இருந்தேன், அப்போ எவ்வளோ நாங்கள் இதில் போட்டிக்கிட்டோம், எங்களுக்கு எவ்வளோ வாக்கு வந்தது, இப்போ கூட்டத்தை பார்த்தீங்களா, ஸோ எங்களுக்கு இவ்வளோ இடங்கள் தாங்கன்றதை இவங்க இப்போ தான் பண்ணணும். ஜனவரின்றது வந்து தள்ளி போன ஒன்றா தான் நான் பார்க்குறேன். அது அதிமுக கூட்டணின்றது அவங்க போகிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தாலும் திமுகவோடய அவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சும், அதேமாரி அந்த ராஜ்யசபா சீட்டு வந்து தேமுதிகவுக்கு எங்கள் கட்சிக்கு உறுதி அளித்தது, ஆனால் வந்து அது தொடர்பாக அதிமுக இது வரைக்கும் வெளிப்படையான ஒரு நிலைப்பாடு சொல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம்ல. திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னா தேமுதிக பாமக 2 கட்சிகளுக்குமே ஒரு அடிப்படை குணாதிசயம் என்னென்னா, தேர்தல் நெருங்குற வரைக்கும் கூட தங்களை அந்த பேரம் பேசும் ஆற்றலை அவங்க வச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்ககிட்ட 10%, 8%, 7% வாக்கு வங்கி இருக்கும்போது இந்த பேரம் பேசுகிறதுக்கான ஒரு காலம் அவங்களுக்கு கை கொடுத்தது. பாமகக்கு இன்றளவும் அது கை கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஆனால் தேமுதிக இன்றைக்கி அந்த பேரம் பேசும் வல்லமையை அவங்க இழந்துட்டாங்க. அதுதான் உண்மை. இந்த 2% வாக்குகளை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு நான் இங்கே போயிடுவேன், என்னை இங்கே கூப்பிட்றாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விருப்பப்படுற இடத்துல நீங்கள் போங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால் திமுக கூட்டணியில் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க. ஆனால் பேரம் பேசக்கூடிய வல்லமை இவங்ககிட்ட இருக்காங்கன்னா இப்போ இருக்காது. மோரோவர் மாணிக்கம் தாக்கூர் எதிர்த்து தான் விருதுநகரில் வந்துட்டு விஜய பிரபாகரன் நின்னார், சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோற்றார். அப்போ இந்தியா கூட்டணியால் தான் அவர் வீழ்த்தப்பட்டிருக்காருன்றது அவங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. அப்போ விஜய பிரபாகர் தனிப்பட்ட முறையில் அந்த கூட்டணியில் நம்ம போனோமான்ற ஒரு கேள்வி அவர் ஏற்கனவே முன் வச்சுட்டார். அப்படின்றப்ப அவங்க திமுக பக்கம் போகிறதுக்கு 90% இடங்கள் அடிபட்டு போயிடுச்சு. அதிமுகவுக்கு இப்போ வந்து ஒரு திமுக வீழ்த்த வேண்டிய ஒரு வலுவான கூட்டணி தேவை. ஸோ அந்த கூட்டணியில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. போருக்கு புறப்பட தயாராகக்கூடிய ஒரு கப்பல் மாதிரியும் கவச வாகனங்கள்லாம் இருக்குது. இவங்களுக்கு இந்த கவசங்கள் தரப்படும் இவங்க நம்புகிறாங்க. அதனால் இவங்க அதிமுக பக்கம் போகிறதுக்கு தான் அதிக ஒரு இடம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்போது தமிழக வெற்றி கழகத்தோடு இவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தமிழக வெற்றி கழகத்தை எப்படி பார்ப்பாங்கன்னா, நான் பார்த்து வளர்த்த புள்ள அவன் என்கிட்ட வந்து கேட்கணும். செந்தூர் பாண்டியில் நீங்கள் வந்து எங்களுக்கு கெஸ்டல் பண்ணித்தாங்கன்னு கேட்ட இடத்துல அந்த மைண்ட் செட்டில் தான் இன்னும் தேமுதிக விஜயை பார்க்குது. ஆனால் ஒரு 30 ஆண்டு காலம் அவர் வந்து திரைத்துறையில் முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்து பல சோதனைகளை கடந்து பல வெற்றி படங்களை கொடுத்து பெரிய ரசிகர் மன்ற கட்டமைப்பு உருவாக்கி அவரோட உழைப்பினால் வளர்ந்துருக்காருல்ல. இந்த காலகட்டத்தை தேமுதிக கணக்கில் எடுக்க மறந்துக்குது. அவங்க செந்தூர் பாண்டி விஜயாக அவரை பார்க்குறாங்க. இன்றைக்கி அவர் வந்துட்டு பீஸ்ட் விஜய், அவர் லியோ விஜய் அவர். அதனால் அந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டாங்க. அப்போ அவராக வந்து என்கிட்ட பேசணும், இல்லை அவர் வந்து என்கிட்ட தம்பியை கேட்கணும் அப்படின்னு போயின்னா அவருக்கு தேசிய அளவில் இருக்கிற கட்சிகள் தூது விட்டுட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான கட்சிகள்லாம் அவருக்கு வந்துட்டு 100 இடங்கள் வரைக்கும் பேரம் பேசக்கூடிய இடத்துல நகர்ந்து வந்துட்டார். இது தேமுதிக உணரலை. அதனால் அவங்க 2 பேர் கூட்டணி வைப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருக்கான பெரிய வாய்ப்புகள் ஏற்கனவே இருக்குது. தேமுதிக நேற்று அந்த விஜய் பிரபாகர் அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, தேமுதிக வெர்ஷன் 2.0 இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறாரு. இல்லை, இந்த 2.1 சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொன்னார் இல்லையா, அதுக்கு நாங்கள் வந்துட்டு திராவிட மாடல் வெர்ஷன் 2.0 2026 பார்ப்பீங்கன்ட்டு. அதுக்கு அதிமுக தரப்பில் இருந்துட்டு பார்ட் 2லாம் எப்போதும் ஃபெயிலியர் தான், நீங்கள் வந்துட்டு இந்தியன் 2 பார்க்கலையான்ற மாதிரி ஒரு கவுண்டர் கொடுத்தாங்க. திருப்பி இந்த பக்கம் நாங்கள் பாகுபலி 2 நீங்கள் அது வெற்றி பெற்றதை பார்க்கலான்னு கவுண்டர் கொடுத்தாங்க. ஸோ இப்போ அரசியலில் ஒரு சின்ன ஒரு காயினேஜ், ஒவ்வொரு காலகட்டத்தில் சில சொல்லாடல்கள் வந்துட்டு முக்கியத்துவம் வரும். அப்படிப்பட்ட ஒரு சொல்லாடலை எடுத்துக்கிட்டு நாங்கள் 2.0 வரப்போகிறோன்ற மாதிரியான விஷயமாக தான் அவர் பேசியிருக்காரு. இன்னும் விஜய் பிரபாகர் தன்னை நிறைய வளர்த்துக்கணும். அவருக்கு அரசியலில் முழுமையாக களமாடுறதுக்கு இத்தகைய சொற்கள்லாம் பயன்படாது. களத்தில் இறங்கி கிரவுண்ட் லெவலில் இளைஞரணி, இன்றைக்கி திமுக இவ்வளோ பெரிய கட்டமைப்பு இருக்குது, ஆனால் மாவட்டந்தோறும் இளைஞரணி கூட்டங்களை நடத்துகிறாங்க. சமூக ஊடகங்களை எப்படி கையாளுறதுன்னு பயிற்சி வகுப்பில் நடத்துகிறாங்க. தாமதமாக தான் சுதாரிச்சுக்கிட்டு இருக்கு அதிமுக. ஸோ இணையத்தில் இரட்டை அப்படின்ற ஒரு காயினேஜ் உருவாக்கி அவங்க வந்துட்டு சோஷியல் மீடியாவுக்குள்ள பெனட்ரேஷன் இப்போ இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் தேமுதிக அந்த இடத்துல வரவே இல்லை. இன்னும் கேப்டன் விஜயகாந்த் பேரில் ட்விட்டர் ஹேண்டில் இருக்குது. அவரே அறிக்கையெல்லாம் போட்ட மாதிரியான பதிவுகள்லாம் வருது. அது அரசியலில் வந்துட்டு பேசுகிற சரியான ஒரு விதத்தில் புரிந்து கொள்ளப்படாது. நீங்கள் உங்களோட இளைஞர்களை கொண்டு வரணும் கட்சியில், அவங்க வந்துட்டு கிளம்பணும். இப்போ நீங்கள் வந்துட்டு விஜய் வராரு, மரத்துலேருந்து ஒருத்தர் குதிக்கிறாங்க, அதுக்கு ஒரு ஊடகத்துலேருந்து இங்கன்னா மரத்துலேருந்து குரங்கு மாதிரி தாவி குதிக்கிறாங்களேன்ட்டு ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க. அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா தாவேக்கா தொண்டர் 1000 கமெண்ட் போடுறாங்க. நாங்களாம் இன்றைக்கி அப்படி நாளைக்கு எப்படி திரும்பன்ற மாதிரி சண்டை நடக்கிறாங்க. ஆனால் விஜயகாந்த் கட்சியில் தேமுதிகவில் அப்படியான ஒரு கமெண்ட் யாராச்சும் பதிவு பண்ணாங்கன்னா அதுக்கு ரீகவுண்ட் பண்ணுறதுக்கு ரீட்வீட் பண்ணுறதுக்கு கூட ஒருத்தர் கூட இல்லை.
அப்போ உங்களுக்கு சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸே இல்லை. அதான் நேற்று அது கூட அவர் சொல்லியிருந்தார். விஜய் பிரபாகர் வந்து எல்லாரும் ஒரு நல்ல ஃபோனாக வாங்குங்க, வாங்கி சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருந்தார். கூடிய விரைவில் ஒரு ஐடிவிங்க நம்ம ஸ்ட்ராங் பண்ண போகிறோன்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் கூட அந்த நேற்று அந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தாங்க. அதான் இப்போ தான் அவங்க அடிப்படை கட்டுமானத்தை பற்றி யோசிக்கிறாங்க. விஜயகாந்தோட காலகட்டத்தில் ஃபிசிக்கல் கட்டுமானங்கள், அதாவது ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு கிளைக்கழகம் இருக்கணும், அது ஒரு ஆஃபீஸ் இருக்கணும், ஒரு கட்சி கொடி இருக்கணும், 2 பேரும் அங்கே உட்காந்துட்டு கட்சி கரை வெட்டி கட்டிக்கிட்டு அவங்க அரசியல்களே பேசணும், ஏதாவது பிரச்சாரம் வந்தால் தெருவாக போயிட்டு விநியோகிக்கணும், பூத் ஸ்லிப்பை பார்க்குற மாதிரினா அந்த அடிப்படை ஃபிசிக்கல் கட்டுமானம் இருந்தது. இதே கட்டுமானங்கள் திமுக அதிமுகவுக்கு இருக்குது. ஆனால் காலங்கள் மாறும்போது 2014 தேர்தலுக்கு பிறகு மத்தியில் பாரதிய ஜனதா வந்துட்டு சமூக ஊடகங்களை கையாண்டு ஆட்சி மாற்றத்தை பிடிச்சிட்ட பிறகு இதோட வல்லமையை புரிஞ்சுக்கிறாங்க எல்லா பிராந்திய கட்சிகளும். அப்போ 2014 திமுகவும் அதிமுகவும் மெல்ல மெல்ல இந்த சமூக ஊடகத்தில் அரசியலை நோக்கி நடந்துட்டாங்க. ஆனால் 2025 நீங்கள் ஃபோன் வாங்குங்கன்னு பேசக்கூடிய இடத்துல தான் தேமுதிக இருக்குன்னா அவங்க இன்னும் இதோடைய கள நிலவரத்தை முழுமையாக புரிஞ்சிக்கல. அட்லீஸ்ட் இப்போ புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்க அதில் கையாண்டு அதில் வல்லமை பெற்று அதை வாக்காக மாற்றுறதுக்கோ இல்லாட்டி கருத்தியல் ஆயுதமாக பயன்படுத்துறதுக்கோ இன்னும் ஒரு வருஷம் பத்தாது இல்லையா, ஒரு 10 வருஷமாச்சும் தேவைப்படும் இல்லையா. ஸோ விஜய் பிரபாகர் பயணிக்க வேண்டிய தொலைவு இன்னும் நிறைய இருக்குது. அப்போ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மீண்டும் வந்து 2026 தேமுதிகவுடைய ரோல் என்னவா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தேமுதிகவுக்கு அவங்க கேட்குற எண்ணிக்கையில் சீட்டுகள் பெற முடிஞ்சாலே அது அந்த கட்சிக்கு கிடைத்த வெற்றியாக தான் பார்க்குறேன். வேறு எந்த விதமான தாக்கத்தையும் தேமுதிக ஏற்படுத்தாது. உங்க ஆரோக்கியத்துக்கு டயா பூஸ்டர். சுகரோட ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 2D என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.